வாழைக்கால நெறைய டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருப்பீங்க. வாழைக்காய் சாப்ஸ் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. இதுக்கு 2 வாழைக்காய் வந்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேன் சூடானதுமே எண்ணெய் ஊத்திட்டு கட் பண்ணி வச்ச வாழைக்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட மிளகாய் தூள், உப்பு சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பிளேட்ல வந்து வறுத்த வாழைக்காவ எடுத்து வச்சிடலாம். அதே பேன்ல வந்து வாழைக்காய்க்கு தேவையான மசாலாவும் ரெடி பண்ணிடலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். தக்காளி லைட்டாக வதங்கினதுமே மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக மசாலா வதங்கி வந்ததுமே லாஸ்ட்டாக இறக்குறப்போ கருவேப்பிலை சேர்த்துட்டு விழுதை நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பொரிஞ்சதுமே சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துட்டு வறுத்து வச்ச வாழைக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே மல்லி இலை தூவி இறக்கணும்னா ஒரு சூப்பரான வாழைக்காய் சாப்ஸ் ரெடி ஆகிடும். இது கூட தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரச சாதம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அல்டிமேட்டாக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ஒரு நான்வெஜ் ஃபீலும் வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.